கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்துக்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சமாதானத்தை தருகிறவர். இந்த உலகத்திலே பல சூழ்நிலைகளிலே நாம் சமாதானத்தை இழந்து போகிறோம். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன், நமக்காக ஜீவனை தந்த இயேசு கிறிஸ்து நமக்கு சமாதானத்தை தருகிறவர். இந்த வசனத்தில் இயேசு சொல்லி இருக்கிறார், 2 விதமான சமாதானத்தை சொல்லுகிறார். உலகம் கொடுக்கிற சமாதானம், இயேசு கிறிஸ்து கொடுக்கிற சமாதானம் என்று. இயேசு சொன்னார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். இயேசு இந்த உலகத்தில் இருந்த வேளைகளில் அவரை பின்பற்றுகிறவர்களை மிகவும் அதிகமாக பராமரித்தார், அவர் பாதுகாத்தார், அவர்களுக்கு நன்மை செய்தார், யாவருக்கும் நன்மை செய்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து நம்மை திக்கற்றவர்களாக இந்த உலகத்திலே விட்டு போகவில்லை. நாம் அந்த வேளையிலே இந்த உலகத்திலே பிறந்திருக்காவிட்டாலும் கூட நமக்காக அவர் அன்றைக்கே ஜெபித்து சென்றார். அந்த தேவன் அவர் நமக்காக சமாதானத்தையும் வைத்து போயிருக்கிறார். நாம் இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளலாம், ஆனால் சமாதானத்தை நாம் எங்கே பெற்றுக்கொள்ள முடியும்? இயேசு கிறிஸ்துவின் நாம் வருவோம் என்றால் நாம் மெய்யான சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று. அவருடைய சமாதானம், அவர் தேவன், அவருடைய சமாதானம் எவ்வளவு அருமையாக இருக்கும். அப்படிப்பட்ட சமாதானத்தை இயேசு நமக்கு தருகிறார். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உலக சமாதானம் காணப்படுகிறது, பலவிதமான சமாதானங்கள் உலகத்திலே காணப்படுகிறது. சிலர் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக மதுவை அருந்துகிறார்கள், சிலர் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும்படியான கேளிக்கையான காரியங்களை செய்கிறார்கள், அதை அனுபவிக்கிறார்கள். இன்னும் சிலர் அவருடைய நண்பர்களுடைய உதவிகளை நாடுகிறார்கள். பலவிதமான பாவ வாழ்க்கை கூட சிலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கேட்டால் அவர்களுக்கு சமாதானம் இல்லை. பீடி சிகரெட் எடுத்துக்கொள்ளுகிறார்கள், அவர்களுக்கு சமாதானம் இல்லை என்று அங்கே சமாதானத்தை அவர்கள் தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். இதுதான் ஒரு சிற்றின்ப வலையிலே அவர்களை சிக்க வைத்து அவர்களுடைய இருந்த சமாதானத்தையும் அவர்கள் இழந்து போக வைக்கிறது என்பதுதான் உண்மை. இந்த உலகம் கொடுக்கக்கூடிய சமாதானம் இப்படிப்பட்டதுதான். ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் உங்களுக்கு கொடுக்கும் சமாதானம் இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொன்னார். சங்கீதங்களின் புஸ்தகம் 69ஆம் சங்கீதம் 32ஆம் வசனத்தின் கடைசி பாகம் சொல்லுகிறது, தேவனை தேடுகிறவர்களே உங்கள் இருதயம் வாழும். நம்முடைய சமாதானம் நமக்கு இருக்கும் பொழுது நம்முடைய இருதயம் வாழும். அது எப்போதென்றால் நாம் தேவனை தேடுகிறவர்களாக, தேவனிடத்தில் ஜெபிக்கிறவர்களாக இருந்தால் நம்முடைய இருதயம் சந்தோஷப்படும், நம்முடைய இருதயம் வாழும், நம்முடைய இருதயத்திற்கு சமாதானம் கிடைக்கும். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் 12, 12, 13 வசனங்கள் சொல்லுகிறது. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியைப் போலவும் ஜாதிகளின் மகிமையை புரண்டு ஓடுகிற ஆற்றைப் போலவும் அவளிடமாக பாயும்படி செய்கிறேன். அப்பொழுது நீங்கள் முலைப்பால் குடிப்பீர்கள், இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள், முழங்காலில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தரை தேடுவோம், இயேசு கிறிஸ்துவை தேடுவோம், அவரிடத்தில் ஜெபிப்போம், அவருடைய வார்த்தைகளை கைக்கொள்ளுவோம். அவர் நமக்கு வைத்து போயிருக்கிற மெய்யான சமாதானத்தை நாம் அனுபவிப்போம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பன், ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் மெய்யான சமாதானத்தை நீர் எங்களுக்கு வைத்து போயிருக்கிறபடியால் நன்றி. நாங்கள் கர்த்தரை தேட, கர்த்தரிடத்திலிருந்து மெய்யான சமாதானத்தை பெற்று அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, துதிகன மகிமை மக்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென்.
இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.